இதற்கு மேல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா 8000 ரூபாய் கூப்பன் தருவேன் அப்படிங்கிறார். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்குவேன் அப்படிங்கிறார். ஐயா விஜய் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா தாய்மாமன் சீரு தருவேன், அண்ணன் சீரு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஐயா சீமான் அவர்கள் எக்கார்ந்து கொண்டும் பணங்காசிய மக்களுக்கு நான் இலவசமா தரமாட்டேன், நான் இலவசமா தர்றது உலகத்தரம் வாய்ந்த கல்வி, மருத்துவம், குடிநீர் அனைவருக்கும் இலவசம் அப்படிங்கிறாரு ஐயா சீமான் அவர்கள். இதெல்லாமும் கேட்டுதான் நீங்க வாக்களிச்சிருப்பீங்க. இதுல ஒவ்வொரு தொகுதிகள்லையும் போன் பண்ணி இல்ல வீடு தேடி போய் திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேகாவா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி வீடு தேடி போயிட்டு 5000 ரூபாவோ 2000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 25,000 ரூபாவோ இல்ல அண்டாங்குண்டா போட்டோ போட்டு ஒட்டி பீர் பாட்டிலோ கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மக்களே வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்மளும் கேட்கிறோம், பாக்குறோம், படிக்கிறோம். மக்களும் இத பொதுவா பப்ளிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அவ்வளவு கொடுத்தாங்களே வாங்க, இங்க இவ்வளவு கொடுத்தாங்களே வாங்குறியா என்று மக்களே வெளிப்படையா பொதுவா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க பொதுவா வாக்களிப்பீங்க, பொதுமக்களுடைய வாக்களிப்பு சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சில பேர் வாக்களிச்சிருப்பாங்க. சில பேர் ஐயோ அந்த கட்சிக்கு அந்த கட்சியில நான் காசு வாங்கிட்டேன், கற்பூரம் மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன், ஆனா நான் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சில பேர் வாக்களிச்சிருப்பாங்க. சிலர் எப்பா அவர் நடிகர்ப்பா சூப்பரா நடிக்கிறாரு, ஏதோ மாற்றம் அணிகிறாரு, ஆனாலும் அவருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. சிலர் எப்பா அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு, சாதிகளை விடு தமிழனா இணை அப்படிங்கிறாரு, உழவை மீட்போம் அப்படிங்கிறாரு, கொள்கை அப்படிங்கிறாரு, அதெல்லாம் நான் அவருக்கு வாக்களிக்கிறேன்ப்பா அப்படின்னு வாக்களிச்சிருப்பேன்.